எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது தமிழ் எழுத்துக்கள். தமிழ் எழுத்துக்களை எப்படி எளிமையாக மனப்பாடம் செய்யலாம். ஏன்னா தமிழில் மொத்தம் 247 எழுத்துக்கள் இருக்குது. 247ன்னு சொல்லும்போதே நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அவ்வளோ எழுத்துக்களையும் எப்படி மனப்பாடம் பண்ணலான்னு. ஆனால் உண்மையிலேயே ரொம்ப எளிமையாக தமிழை மனப்பாடம் பண்ணலாம். அந்த எழுத்துக்களை வாசிக்கிறது ரொம்ப சுலபமாயிடும். அது எப்படின்னா, தமிழில் உள்ள எழுத்துக்கள் மொத்தம் 247. அதை எப்படி பிரிச்சிருப்பாங்கன்னா, உயிரெழுத்துக்கள், மெய்யெழுத்துக்கள், ஆயுத எழுத்து, அப்புறம் உயிர்மெய் எழுத்துக்கள். இதில் இந்த ஆயுத எழுத்துங்கிறது ஒன்று தான் இருக்குது, அக்கு. இது அதிகமாக எந்த வார்த்தைகளையும் அதிகமாக பயன்படாது. சில வார்த்தைகளில் மட்டும்தான் இந்த அக்கு இருக்கும். இது ஒரே ஒரு எழுத்து தான். மீதி இருக்கிற உயிரெழுத்துக்கள் பார்த்திங்கன்னா மொத்தம் 12, மெய்யெழுத்துக்கள் மொத்தம் 18, உயிர்மெய் எழுத்துக்கள் 216. இந்த 216 உயிர்மெய் எழுத்துக்களும் எப்படி உருவாகுதுன்னா, உயிரெழுத்துக்களும் மெய்யெழுத்துக்களும் சேர்ந்து, அதாவது 12 × 18, 12 பெருக்கல் 18, 216. இந்த எழுத்துக்கள் இப்படி தான் உருவாகுது. அதனால் இந்த உயிரெழுத்துக்களையும் மெய்யெழுத்துக்களையும் நம்ம தெளிவாக மனப்பாடம் செஞ்சிட்டோம்னா இந்த உயிர்மெய் எழுத்துக்கள் எளிமையாயிடும். அதில் எப்படி ஒவ்வொரு எழுத்தும் உருவாகுதுன்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு இன்னும் ரொம்ப எளிமையாக இந்த 216 எழுத்துக்களையும் மனப்பாடம் செய்துக்கலாம். இதை மனப்பாடம் செஞ்சிட்டோம்னா நம்ம படிக்கிறதும் எழுதுறதும் சுலபமாயிடும். இப்போ முதல்ல உயிரெழுத்துக்களை பார்க்கலாம். இதுதான் உயிர் எழுத்துக்கள். அ, ஆ, இ, ஈ, உ, ஊ, ஏ, ஏ, ஐ, ஓ, ஓ, ஔ. இப்போ மெய்யெழுத்துக்கள். இக், இங், இச், இஞ்சு, இட், இன்னு, இத்து, இந்து, இப்பு, இம்மு, ஈ, இர், இல், இவ், இல், இல், இர், இன். இந்த 18 எழுத்துக்களும் மெய்யெழுத்துக்கள். இப்போ ஒவ்வொரு உயிரெழுத்தும் இந்த 18 மெய்யெழுத்துக்களோடு சேரும்போது நமக்கு 18 உயிர்மெய் எழுத்துக்கள் உருவாகும். உயிரெழுத்து ஆ மெய்யெழுத்து 18ஓடு சேரும்போது என்ன ஒலி கேட்குதுன்னு பார்க்கலாம். இந்த எழுத்துக்களை எப்படி எழுதணும்னா, இக்கு மெய்யெழுத்தில் உள்ள அந்த புள்ளியை மட்டும் எடுத்துட்டோன்னா நமக்கு இந்த எழுத்துக்கள் கிடைக்கும். கா, ஞா, சா, ஞா, டா, நா, தா, நா, பா, மா, யா, ரா, லா, பா, லா, லா, ரா, நா. இந்த எழுத்துக்கள் தான். இதில் சத்தம் எப்படி கேட்கும்னா, எல்லாமே ஆ, ஆ, ஆன்னுங்கிற சத்தம் கேட்கும். இப்போ இந்த எழுத்துக்கள் எப்படி சேருதுன்னு பார்க்கலாம். இக் கூட்டல் ஆ, கா. இங் கூட்டல் ஆ, ஞா. இச் கூட்டல் ஆ, சா. இஞ்ச் கூட்டல் ஆ, ஞா. இட் கூட்டல் ஆ, டா. இன் கூட்டல் ஆ, நா. இத் கூட்டல் ஆ, தா. இன் கூட்டல் ஆ, நா. இப் கூட்டல் ஆ, பா. இம் கூட்டல் ஆ, மா. இ கூட்டல் ஆ, யா. இர் கூட்டல் ஆ, ரா. இல் கூட்டல் ஆ, லா. இவ் கூட்டல் ஆ, வா. இல் கூட்டல் ஆ, லா. இல் கூட்டல் ஆ, லா. இர் கூட்டல் ஆ, ரா. இன் கூட்டல் ஆ, நா. மற்ற எழுத்துக்களை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.